ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் இப்படிதாக வேதத்தை எடுத்து வாசிக்கலாம். ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1056வது பக்கம் 1056. ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கண்களை மூடி அன்பின் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமைக்கு பாத்திரரே இந்த நாளுடைய எங்களோட பேசும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறது எவ்வளவு நல்லது. மெய்யாவே தேவனுடைய சமூகத்தில் வாரத்தின் ஒரு நாள் காத்திருந்து நாங்கள் உம்முடைய சமூகத்தில் பேசவும் நீர் எங்களோடு பேசும்படியாக ஒரு பாக்கியம் தருகிற ஆண்டவர், இந்த வார்த்தையில் நீர் எங்களோடு இந்த நாள் இடைப்பட்டு செபிக்கிறோம். கர்த்தாவே வந்திருக்கிற பிள்ளைகளை ஆவியில் நான் நிரப்பி ஆராதிக்க வைத்த ஆண்டவர் தொடர்ந்து இந்த வார்த்தையை கேட்குற நம்முடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையை சொல்கிற அடிமையை பலப்படுத்தும், பயன்படுத்தும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை பிரயோஜனமுள்ளதாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒரு வசனத்தை தியானிச்சுட்டு வர்றோம். நீதிமொழிகள் 21 தியானிச்சுட்டு வரோம். அதில் ஆண்டவர் 2 காரியத்தை பின்பற்றினால் 3 காரியத்தை கண்டடையும்படியான ஒரு பாக்கியத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 2 காரியத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நீதிமொழியில் வாசித்தோம். அந்த பின்பற்ற வேண்டிய காரியத்தை இந்த நாளில் கர்த்தர் இன்னும் ஒரு விதத்தில் எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த ஓசியா 10:12 கர்த்தர் நமக்கு விளக்கி காண்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. திரும்பமா சத்தமா வாசிங்க. போதும். நீதிக்கு என்று விதை விதையுங்கள், தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு அருங்கள். இந்த நாளில் அந்த வார்த்தைக்கு நம்ம ஒரு தலைப்பு கொடுக்கலாம், விதைப்பும் அறுப்பும். அல்லேலூயா. என்ன போட்டிருக்குது? நாம் நீதிக்கு என்று விதை விதைக்கணும், தயவுக்கு என்று தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு அறுக்கணும். ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் நீதியையும் தயவையும் பின்பற்றினால் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடையலாம். அல்லேலூயா. இந்த நாளின் வசனத்தின்படி நாம் கலாத்தியர் 6:7 வசனம் பிற்பகுதி சொல்கிறது. அந்த வார்த்தையும் இந்த ஓசியா 10:12 இந்த வார்த்தையும் இணைத்து தேவனுடைய சமூகத்தில் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம மெடிடேஷன் தியானம் பண்ணுகிற பொழுது அதில் சொல்லுது பாருங்கள். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இன்னைக்கு நாம் விதைக்கிற விதை எப்படிப்பட்ட விதை? தமிழ் பண்பாட்டு பழமொழி சொல்லுது, வினை விதைத்தவன் வினை ஏற்பான், திணை விதைத்தவன் திணை ஏற்பான். அப்போது திணை என்பது நல்ல ஒரு நவதானியங்களில் ஒரு அருமையான ஒரு தானியம். அந்த திணை நல்ல ருசியான ஒன்று. அதை விதைச்சவன் திணை அறுத்துருவான். ஆனால் வினை விதைச்சவன் அவன் எதை விதைச்சானோ அதை தான் அறுப்பான். அப்போ மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இன்றைக்கி நம்ம விதைக்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டு சமூகத்தில் இந்த விதைக்கிற காரியத்தை குறித்து சொல்கிற பொழுது வேதம் அதை நீதிக்கு என்று விதை விதையுங்கள் என்று சொல்கிறது. அப்போது பின்பற்றுகிற காரியத்தை வேதம் சொல்கிற பொழுது ஓசியாவில் போய் சொல்லும்போது அது விதைக்கிறதுக்கு ஒப்புமையாக சொல்லப்படுகிறது. நம்ம ஒவ்வொருவரும் ஏதாவது ஒன்றை விதைச்சிக்கிட்டே இருக்கிறோம், நமக்கே தெரியாது. நாம் செய்கிற செய்கைகள், பேசுகிற பேச்சுகள், நடக்கிற நடக்கைகள் ஒவ்வொன்றிலும் இந்த பூமியில் நம்ம விதைச்சிக்கிட்டே இருக்கிறோம். விதைக்கிற நாம் ஒரு நாள் அதற்கு பலனை பெற்றுக்கொள்வோம். அதை நீங்கள் நன்மை விதைச்சிங்கன்னா நன்மையின் பலன்,
அல்லது மற்றதை விதைச்சின்னா மற்றதுக்குரிய பலனை பெற்றுக்கொள்வோம். அப்போது விதைக்கிறதுல நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்படி ஜாக்கிரதையாக இருந்துட்டோம்னா அறுக்கிற பொழுது நீதிக்கென்று விதைச்சா அறுக்கிற பொழுது தயவுக்கு ஒத்ததாய் அறுக்க முடியும். நீதிக்கு மாறாக நம்ம விதைச்சிட்டோம்னா அங்கே தயவின் அறுப்பு நமக்கு அறுக்க முடியாது. அதுக்கு மாறாக வேதத்தில் வாசிக்கிறோம், அகித்தோப்பேல் என்று சொல்லப்படுதான ஒரு மனுஷன் தான். இந்த மனுஷன் ஒரு ஃபெமிலியரான ஒரு மனுஷன். யார் அது? தாவீதுடைய ஆலோசனைக்காரன். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, கோடாரியை பயன்படுத்துகிறவனுக்கு ஒரு பணம் சொன்னால் கோளாறு சொல்லுகிறவனுக்கு 100 பணமா. இந்த பழமொழி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு அமைதியாக இருக்கு. நம்ம மரம் வெட்டுறப்போ கோடாரி பயன்படுத்துகிறோம்ல, அந்த கோடாரியை பயன்படுத்துகிற மனுஷன் அவனை வெட்டி அந்த மரத்தை பிளந்து அந்த வீட்டுக்காருக்கு அந்த கோடாரியை பயன்படுத்தி மரக்கட்டையை விறகாக்கி கொடுப்பான். அவனுக்கு ஒரு பணம் தானோ, அதாவது ஒரு கூலி. ஆனால் அந்த கோடாரியை பயன்படுத்துறவனுக்கு கோளாறு சொல்கிறான் பார்த்தீங்களா, புத்தி சொல்கிறான் பார்த்தீங்களா, ஆலோசனை பார்த்தீங்களா, அவனுக்கு 100 பணமா. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், நாள் முழுதும் வெயிலில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க ஒரு சம்பளம் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் லேசாக ஒரு சின்ன ஆலோசனை சொல்லிவிட்டு ஒரு மேற்பார்வை, ஒரு சூப்பர்வைசிங், ஒரு ஆடிட்டிங், அவங்களுக்கு சம்பளம் எவ்வளோ தெரியுமா? இவங்க வாங்குகிற சம்பளத்தை விட 100 மடங்கு வாங்குவாங்க. அல்லேலூயா. இந்த காரியம் நான் எதற்கு சொல்கிறேன்னு சொல்லிக்கிறேன்னா, இப்பேற்பட்ட மேன்மையான ஒரு பதவியில் இருந்தவன் தான் அகித்தோப்பேல். அல்லேலூயா. ஊருக்கெல்லாம் ஆலோசனை சொல்லுவான், தாவீதுக்கு அருமையான ஆலோசனை சொல்லுவான். இப்போ தாவீது ஊரை விட்டு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறான் மகன் நிமித்தமாக. இப்போ மகன்கிட்ட போய் இந்த அகித்தோப்பேல் சேர்ந்துட்டான். சேர்ந்தவன் அமைதியாக இருந்திருக்கணும். இப்போ தாவீதுக்கு விரோதமாக அப்சலோமுக்கு ஆதரவாக சில ஆலோசனைகளை சொல்லுகிறான். இது அனைத்தும் அநீதியின் விதைகள். அல்லேலூயா. இப்படி செய், உங்கள் அப்பாவுடைய மறுமனையாட்டிகளை சேர்ந்து கொள். அதுக்கடுத்து அது முடிஞ்சிட்டு இப்போது உங்கள் அப்பாவை நீ தேடி போய் என்ன செய்யனா, என் தலைமையில் அவனை கொண்டு போடணும். பயங்கரமான ஒரு ஆலோசனை சொல்கிறான். இப்படிப்பட்ட ஆலோசனை சொல்லுகிற, அதாவது தாவீதுக்கு விரோதமாய், தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் தீய ஆலோசனைகளை சொன்ன இந்த அகித்தோப்பேலுக்கு ஒரு நாள் முடிவு வந்தது. என்ன முடிவு தெரியுமா? அவன் போய் வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்தி 4 கொண்டு செத்தான். வேதத்தில் ஒரு சில மனிதர்கள் இப்படி சாகுறாங்க. அவங்க முடிவுகள் மோசமான முடிவு. ஏன்னா ஒரு நாள் நல்ல விதை விதைச்சிருந்தா கூட நல்ல விதைக்கு மேலே என்ன விதை விதைச்சிட்டாங்க? அநீதியின் விதைகளை விதைச்சிட்டாங்க. தேவசனுக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முன்னாடி நான் நன்மை செஞ்சேன், அந்த நன்மைக்கு தக்கன பலன் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. இன்றைக்கி நீங்கள் எதை தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க? அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக விதைக்கணும். நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், நீங்கள் பேசுகிற பேச்சு ஒவ்வொன்றும், நீங்கள் நடக்கிற நடக்கைகள் ஒவ்வொன்றும், நீங்கள் செய்கிற வேலைகள் ஒவ்வொன்றும் இந்த பூமியில் விதையாக விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த விதைக்கிற ஒவ்வொருவரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஞானமாக இருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு விதை ஒரு மனுஷனை கொன்றும், ஏதாவது ஒரு மனுஷனை உள்ளே தள்ளிடும், இடற பண்ணிடும். நீங்கள் இடற பண்ணிட்டீங்க, அவன் பாவம் பழிபுற உங்களை வந்து சேரும். அதில் எல்லா காரியத்திலும் நீங்கள் வெகு ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும், எந்த காரணத்தை கொண்டும். அப்போ நம்ம வாசித்த வசனம் சொல்லுது, இந்த அகித்தோப்பேல் என்பவன், நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், இவன் விதைச்ச விதை அவனுக்கு வினையாக முடிஞ்சிட்டு அவனே செஞ்சுட்டான், தன்னைத்தானே மாய்த்து கொண்டு சாகுபடி செய்தான். இன்னொரு மனுஷன் இன்றைக்கி நம்ம சங்கீதத்தில் வாசித்தோம், அவன் என்ன விதை விதைச்சான்? எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய பொக்கிஷத்தில் சேரும்னு சொன்னால்
கத்தடி ஆலயத்தில் கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்த்து அது என்னத்துக்கு ஆகுது? நம்முடைய கூடாரத்தில் சேர்த்துக்கணும்னு நினச்சிட்டான், இச்சையினால் சேர்த்துக்கிட்டான் ஆகான். அதனால் அவனும் அநேகரால் கல்லெறியுண்டு அவனுடைய குடும்பமும் அவனுடைய மிருக ஜீவனும் செத்தது. ரொம்ப ஜாக்கிரதை. அடுத்தபடியாக ஆமான் என்கிற நம்ம ஒரு மனுஷனை பார்க்குறோம். தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் விதைச்சான் ராஜாட்ட போய். எஸ்தரின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இப்படி வாசிக்கிற பொழுது 8ஆம் வசனத்தில் போட்டிருக்கு பாருங்க. அவன் சொல்கிற அந்த விதையை பாருங்கள், அதை விதைக்கிற விதையை பாருங்கள். எல்லா ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். விகற்பமா இருக்கு. என்ன செய்ய? இவனை வணங்கலை, ஒருத்த இவனை வணங்கலை. அதனால அவன் இனத்தவே கொள்றதுக்காண்டி என்ன செய்ய ராஜாட்ட போய் விதைச்சிக்கிட்டு இருக்கிறான். தேவசன காத்திருக்க தேவ பிள்ளையிலே என்ன நடந்துச்சு? ராஜா இவனுக்கு இசைந்து ஒரு சட்டத்தையும் ஏற்ற வச்சு அந்த சட்டத்தை பாஸ் பண்ணி விட்டான். உலகம் முழுவதும் இருக்கிற யூதர்கள் கொல்லப்படுவதற்காக ஒரு நாளும் நியமிக்கப்பட்டாச்சு. ஆனால் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் நடந்தது என்ன. இவன் வினையை விதைச்சான், இந்த வினை இவனே அறுத்தான். யாருக்கு தூக்கு மரம் 50 முழத்தில் உண்டாக்கி வச்சானோ அவனை அல்ல, உண்டாக்கினவனையே தூக்கிலிட்டார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்போ இன்றைக்கி நம்ம வாசிக்கிற வேதம் சொல்லுது, நீதிக்கு என்று விதை விதையுங்கள். கெட்டதை பார்த்துட்டு நல்லதை பார்க்க போகிறோம். ஏன்னா எப்போவுமே எச்சரிப்பு நமக்கு அவசியம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, ரோடு நல்லா இருந்துச்சுன்னா எதையுமே போட்டிருக்க மாட்டாங்க. ரோடு பெண்டு இருந்துச்சுன்னு நினச்சிவாங்க, இங்கே வளைவு உள்ளது, இங்கே குறுகின பாலம் உள்ளது, இங்கே அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகும் இடம் இது. ஒவ்வொரு இடத்துல ஒரு சிக்னல் நினச்சிருவாங்க போட்டிருப்பாங்க. கொஞ்சம் தூரம் போனமே இங்கே ரயில்வே கேட் அருகில் உள்ளது. எதுவுமே இல்லாமல் ரோடு நல்லா இருந்துச்சுன்னா நேராக போய்கிட்டே இருக்கலாம். அங்கே ஒரு சிக்னல் இருக்குன்னா அது ஒரு எச்சரிப்பு. ஹல்லேலூயா. ஏன்னா விதைச்சிக்கிட்டே இருக்கிறோம். நாம் எதை விதைக்க நமக்கு தெரியாது. அகித்தோப்பேலும் விதைச்சான், ஆமானும் விதைச்சான், ஆகானும் விதைச்சான். இவங்கெல்லாம் பலன் அறுவடை செஞ்சாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சில மனுஷர்களை குறித்து வேத சொல்கிறது, நோவாவும் விதை விதைத்தான். அல்லேலூயா. நோவா என்ன விதைச்சான்? 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அல்லேலூயா. நோவா எதை விதைக்கிறான்? நீதியை விதைக்கிறான். நீங்கள் நீதிமொழியில் 21 மனசுலேயே வச்சுக்கிட்டு இருக்கணும். அப்போது நீதியை விதைக்கிறாங்கன்னா இவங்க என்ன செய்கிறாங்க? நீதியை பின்பற்றுகிறார்கள்னு அர்த்தம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் எதை விரும்புகிறனோ, நான் எதை வாஞ்சிக்கிறனோ, என்னுடைய சிந்தை, என்னுடைய வாயின் பேச்சு எல்லாமே அதுவாக தான் இருக்கும். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இச்சிக்கிறவங்களை பாருங்கள், எப்போ பார்த்தாலும் இச்சை சம்மந்தப்பட்டதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை உங்கள் ஆத்மா விரும்புதோ அங்கே உங்கள் வாயில் அந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். படிக்கிற பிள்ளைங்க ஒரு கோலோடு படிச்சிங்கன்னா எப்போவுமே நீங்கள் இந்த வேலை தான், இதைத்தான் நான் செய்ய போகிறேன் அப்படி சொல்லி அதவே நம்ம பேசுவோம். உண்மையிலேயே பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் அதையே நடத்துவார். இந்த 2 பேர் 2:5 வாஸ்தவம் அந்த வசனம் சொல்லுது, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அப்போ நீதிமொழியில் 21:21 நீதியை பின்பற்றினால் 21:21 கடைசி சொல்லுது, மகிமையை கண்டடையலாம். நல்லா கவனித்து பாருங்கள்.
நோவா நீதியை பிரசங்கித்தான், நோவா மகிமையை கண்டடைந்தான். எப்படிங்க நம்ம தியானிக்கிறத? நீதி எங்கே பிரசங்கித்தான்? ஆண்டவர் அவனோடு இடைப்படுகிற நாள் தொடங்கி இந்த பூமி ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்படும் நாள் வரைக்கும் ஆண்டவர் கணக்கு போட்டார். மனுஷன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். அப்போ இந்த 120 வருஷத்துக்கு முன்னாடி நோவாவை ஆண்டவர் நினைச்சிட்டாரு, இவன் பூமியில் உத்தம, இந்த பூமியில் நீதிமான் அப்படின்னு சொல்லி அவனை தெரிஞ்செடுத்து அவன்கிட்ட பொறுப்பு கொடுத்து ஆண்டவர் அவன்கிட்ட அநேக காரியங்களை செய்ய சொல்கிறார். அதாவது பேழை சம்மந்தப்பட்ட காரியங்களை அவன்கிட்ட சொல்லி அதை நிறைவேற்றுகிறார். கவனிச்சு பாருங்கள். இவன் இருக்கிற நாளெல்லாம் அந்த ஜலப்பிரளயம் வர்றது வரைக்கும் வேதம் சொல்லுது, பழைய ஏற்பாட்டில் பிரசங்கித்தாண்டதில் பார்க்க முடியாது. ஆனால் பேதுரு அதை வெளிப்பாடோடு எழுதுகிறார், நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அப்போது இவன் அந்த ஜலப்பிரளயம் வர்றது வரைக்கும் என்னத்தை பிரச்சனை மக்களுக்கு சொல்லியிருக்கான்? நீதியை சொல்லியிருக்கான். நீதியில் தேவனை சொல்லியிருக்கான். பார்ப்பா, பூமி என்ன செய்ய போகுது? அழிய போகுது. சுவாசம் இருக்கிற எல்லாம் என்ன செய்ய போகிறாங்க? சாக போகிறாங்க. பறவைகள்னாலும் சரி, மிருகங்கள்னாலும் சரி, மனுஷர்கள் முதல் எல்லாமே அழிய போகிறாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க? மனம் திரும்புங்க, இந்த நீதியின் தேவனை ஏற்றுக்கொள்ளுங்க. நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆனால் ஒரு பையன் கூட இந்த நோவா குடும்பத்தை தவிர ஒரு ஆள் கூட என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த பேழையை செய்ய எத்தனை பேர் பயன்பட்டிருப்பாங்க? இன்றைக்கி நீங்கள் பீச் பக்கத்தில் போய் பாருங்கள், இல்லாட்டி ஃபிஷ்ஷிங் ஹார்பர் பக்கத்தில் போய் பாருங்கள். ஒரு ஃபிஷ்ஷிங் ஹார்பரில் இருக்க ஒரு போட்டத்துக்கு வெளியே வச்சு அதை ரிப்பேர் பார்க்குறதுக்கு 10 பேருக்கு மேலே ரிப்பேர் பார்ப்பாங்க. மீன் பிடிக்க போகிற போட்டை ரிப்பேர் பார்க்குறதுக்கு ஒரு 10 பேர் உட்காந்து ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அதை கட்டுறோம்னுச்சுன்னா அது உலகத்தில் இருக்க அனைத்து இவர்களும் ஜோடி ஜோடியாக, எவ்வேலு ஜோடியாக, இவங்க ஒரு 8 பேர் எல்லோரும் சேர்ந்து வருஷத்துக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எல்லாத்தையும் ஒரு போட்டில் உள்ளே வைக்கணும், ஒரு கப்பலில் உள்ள வைக்கணும். அது எவ்வளோ பெரிய கப்பல், அந்த கப்பலை செய்கிறதுக்கு எவ்வளோ நாளாக இருக்கும்? இது எத்தனை பேர் வந்து கூடி மாடி செஞ்சுருப்பாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவ்வளோ நாட்களும் அதை செஞ்சவங்க நோவா தாத்தா இது எதுக்காக செய்கிறீங்க கேட்டிருப்பாங்களா? கேட்டிருக்க மாட்டாங்களா? கேட்டிருப்பாங்க. இவர் ஒவ்வொருத்தரும் நினைச்சாரு, இந்த பூமி அழிய போகுதுப்பா, தண்ணினால் அழிய போகுது. அவங்களுக்கு எப்படி தோணுச்சோ தெரியல. ஆனால் ஒருத்தவங்க கூட சிந்திக்கவே இல்லை. நீதியை பிரசங்கித்து கொண்டே வந்தார். இப்படி தேவனுடைய சமூகத்தில் நீதியை விதைத்த அந்த நோவா என்ன மகிமையை கண்டடைந்தார்? கண்டுபிடிங்க. நோவாவின் குடும்பத்தார் 8 பேர் காக்கப்பட்டனர். அல்லேலூயா. நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு காரியம் சொல்லி கொடுக்க கேளுங்க. நம்ம எல்லாரும் யாருடைய சந்ததின்னு சொல்லுவோம்? ஆதாமின் சந்ததின்னு சொல்லுவோம். அல்லேலூயா. நம்முடைய ஆதிப்பிதா ஆதாம். ஆனால் நல்லா கண்டுபிடிங்க, ஆதிப்பிதா மீறுதல்னால அவர் தப்பு பண்ணி போயிட்டார். அவர் மனம் திரும்பிட்டார், திரும்பவும் ஆண்டவரை அவர்கிட்ட சேர்த்துக்கிட்டார். ஆனால் அதுக்கடுத்து மெய்யாவே ஒரு உலகம் அழிகிறது, மறு உலகம் மலர்கிறது. இந்த 2 உலகத்திலும் கதாநாயகன் இந்த நோவா தான். அது மட்டும் இல்லை, இது ஆதாமுக்கு அடுத்து நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான நபர் என்னுடைய முற்பிதான்னு கூட சொல்லலாம், ஆதி பிதான்னு கூட சொல்லலாம். ஏன்னு சொன்னீங்கன்னா, ஆதாம் பாவம் செஞ்சு அவன் விழுந்து போய் திரும்பமாக தேவனோடு சேர்க்கப்பட்டான். ஆனால் அந்த நோவா அப்படி கிடையாது. அல்லேலூயா. இந்த நோவா மறு உலகத்திற்கு தகப்பனானவர். இப்போது இருக்கிற நம்முடைய சந்ததிக்கு தகப்பன் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த நோவா தான். அல்லேலூயா. எப்படி நம்ம ஆதாம முதல் பிதா ஆதி பிதா அவருடைய சந்ததின்னு சொல்கிறோமோ, இந்த நோவாவையும் அப்படியே சொல்லலாம். ஏன்னா நோவாவுக்கு 3 மகன்கள், அந்த 3 மகன்களோட சந்ததி தான் அந்த பூமி நிரம்பி இருக்குது. அதில் ஒரு சந்ததியில் வந்தவங்க தான் நம்ம எல்லாரும். ஆமென். அப்போ நோவா மகிமையை கண்டறிந்தாரா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சந்ததி வரலாம், ஒரு சந்ததி போகலாம். ஆனால் ஒரு உலகம் அழிஞ்சு இன்னொரு உலகம் மலர்கிற பொழுது அந்த உலகத்திலும் வாழ்ந்தவன் இந்த உலகத்திலும் கதாநாயகன் வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சந்ததியில் தான் நம்ம இருக்கிறோம். இப்பேற்பட்ட ஒரு மகிமையை கண்டறிந்தான் நோவா.
கர்த்தரால் புகழப்படுகிற ஒரு பாத்திரம் நோவா. தேவ சமூகத்தில் யாரெல்லாம் நீங்கள் உங்கள் விதையை நீதிக்கு என்று விதைக்கிறீங்களோ, சுவிசேஷம் சொல்கிறீங்களா, ஆண்டை பற்றி பேசுகிறீங்களா, 4 பேர்கிட்ட பேசும்போது உங்கள் குடும்பத்தின் பெருமையை பற்றி பேசுகிறீங்களா, அல்லது இயேசு செய்த நன்மையை பேசுகிறீங்களா? உங்கள் காரியம் எதுனாலும் சரி, நீங்கள் இயேசுவை முன் வச்சு பேசிட்டீங்கன்னா அங்கே நீதியை விதைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் ஒவ்வொருவரும் ஓசியா 10:12 படி நீதியை விதைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா நம்ம ஒரு நாளில் தயவுக்கு ஒத்ததாய் அறுப்போம், அறுவடை செய்வோம். ஆண்டு சமூகத்தில் ஆண்டுடைய பிள்ளைகள் நாம் கொஞ்சம் கவனித்து பார்க்குற காரியத்தை பார்க்குறோம். தேவ சமூகத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தில் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, இதன்படி குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறதில்லையா என்று நீங்கள் கேட்டால், குமாரன் நியாயத்தையும் நீதியையும் செய்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வதனால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். இந்த இடத்துல 2 விதை சொல்லப்படுகிறது. கண்டுபிடிங்க. 2 விதைகள், நீதியும் நியாயமும். இந்த விதைகளை விதைத்தால் அவன் பிழைப்பான். கண்டுபிடிச்சிட்டீங்களா? நல்லா கவனிங்க. நாம் என்ன செய்யணுமா, பூமியில் விதைக்கிற விதைகளில் நீதியையும் நியாயத்தையும் நம்ம விதைச்சிக்கிட்டே இருக்கணுமா. நமக்கு பிழைப்பு உண்டு. நாம் பிழைச்சாத்தான் மகிமை அடைய முடியும். ஹல்லேலூயா. இந்த வேலையை தான் நோவா தாத்தா செஞ்சார். நாமும் இந்த வேலையை செய்ய முடியாது. கர்த்தர் என்ன சொன்னா, நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் அல்லது ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துகிறார். நாம் தேவ திட்டத்துக்கு உரமாக மற்ற எந்த காரியத்தை செஞ்சு நம்ம என்ன சொன்னால் வலிவி போனவர்களாக காணப்படவே கூடாது. ஆண்டுடைய சமுதிரம் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள், ஆபிரகாமை குறித்து வாரந்தோறும் நம்ம பேசுகிறோம். இந்த ஆபிரகாம் தேவ சமூகத்தில் மன்றாடுனா பார்த்தீங்களா, பரிந்து பேசினா பார்த்தீங்களா, இது ஒரு விதை விதைத்தல் தான். ஆதியாகமம் 18:19 ஆண்டவர் இது ஆபிரகாமை குறித்து அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறார். நல்லா கவனிங்க. ஆபிரகாம் இப்படி செய்வான்னு சொல்லி அவருடைய உள்ளத்தில் இருக்கிறத ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். வாசிங்க 18:19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கும் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடக்கும் என்று கட்டிடுவான் என்பதை அறிவிக்கிறேன் என்றார். ஆண்டுடைய உள்ளத்தில் எப்படி இருக்குதான்? பிள்ளைகளுக்கு இந்த ஆபிரகாம் நீதி நியாயங்களையும் கை கொள்ளுங்கள்னு சொல்லுவான் என்பதை ஆண்டவர் அறிந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ மெய்யாவே ஆபிரகாம் எதை விதைச்சிக்கிட்டு இருக்கான்? இந்த நீதி நியாயத்தை விதைச்சிக்கிட்டே இருக்கிறான். அதனால தாங்க ஆபிரகாமை இந்த பூமியில் இருக்கிற வம்சங்களுக்கெல்லாம் கர்த்தர் அவனை ஆசீர்வாதமாக்கினான். அல்லேலூயா. ஆசீர்வாதம் எங்கேருந்து வரும்? எல்லாமே ஆபிரகாம்கிட்ட தான் வரும். நீங்கள் இஸ்மவேலர்னாலும் சரி, இஸ்ரவேலர்னாலும் சரி, கிறிஸ்தவர்னாலும் சரி, யூதர்கள்னாலும் சரி, 4 வகை கூட்டத்துக்கும் ஆசீர்வாதம் எதுலேருந்து வரும்னா ஆபிரகாம்கிட்ட வரும். இதோடு இன்னொரு கூட்டம் இருக்குது, கேத்தூரான்னு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துக்கும் எப்படி தான் ஆசீர்வாதம் வரும்? இந்த ஆபிரகாம்கிட்ட தான் ஆசீர்வாதம். அதனால தான் ஆண்டவர் 12ஆம் ஆதியாகமத்தில் சொன்னார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இந்த ஆபிரகாமை யாரெல்லாம் நல்லாருன்னு சொல்கிறாங்களோ அவங்க நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் இந்த இஸ்ரவேல் இந்த எருசலேமை நம்ம நேசித்தோம்னா நம்ம எப்படி தெரியுமா வேலை சொல்லுது? சுகித்திருப்போம். அல்லேலூயா. ஏன்னா அது தேவனுடைய நகரம். ஆனால் இன்ன வரைக்கும் அது கலவர நகரம். தெரியுமா உங்களுக்கு? என்றைக்குமே அது ஒரு கலவரம் பிடிச்ச நகரம். ஆனால் அதுதான் தேவனுடைய நகரம். ஏன்னா அதுக்கு விரோதமாக புறஜாதிரி எப்போ பார்த்தாலும் நினைச்சுவாங்க, எழும்புவாங்க, அதை தாக்க நினைப்பாங்க, அதில் போராடிக்கிட்டே இருப்பாங்க.
இந்த பிசாசானவன் என்னைக்கு அந்த 1000 வருஷம் அரசாட்சியில் அவன் கட்டப்பட்டு பாதத்தில் அடைக்கப்பட்டு திரும்பவும் அவன் எழும்பி வந்து அவனை என்னைக்கு ஆடுற நரகத்தில் தள்ளுறாரோ அன்னைக்கு வரைக்கும் யுத்தமும் போராட்டமும் கலக்கமும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அல்லேலூயா. அதனால் அவருடைய பிள்ளைகளுக்கு கடைசி வரைக்கும் யுத்தங்கள் ஓயாமல் நடந்துக்குது. ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் நினச்சிங்க, சோர்ந்து போயிடாதீங்க. எத்தனை யுத்தங்கள் நடந்தாலும் சரி, அத்தனை யுத்தத்திலும் கர்த்தர் என்னை ஜெயம் எடுக்க வைப்பார், வெற்றி பெற வைப்பார். அல்லேலூயா. தைரியமாக சொல்லலாம், இயேசுவின் நாமத்தில் நான் வெற்றி பெறுவேன். ஆமென். அப்போ தேவ சமூகத்தில் இந்த ஆபிரகாமை கர்த்தர் மகிமையடைய செய்தார். போன வாரத்தில் கூட தியானித்தோம். தொடர்ந்து அடுத்தபடியாக வசனம் வாசிக்கிற பொழுது வேதம் சொல்கிறது, கலாத்தியர் 6-7 பிற்பகுதி வாசித்தோம்ல, அடுத்து 8, 9, 10 வரைக்கும் வாசிக்க போகிறோம். யார் அறுத்தா? 3 பேர் சொன்னோம்ல, எக்கச்சக்கமாக அறுத்திருக்கிறாங்க. யாரெல்லாம் அறுத்த மாம்சத்துக்கின்ற விதை? அகித்தோப்பேல், ஆகான், ஆமான், இவங்களாம் மாம்சத்துக்கின்ற விதைச்சாங்க. சரி, அடுத்து பிற்பகுதி சொல்லுது, ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை இருப்பான். இதுதாங்க தேவ சமூகத்தில் மகிமையை கண்டடைகிற காரியம். இப்போ இந்த மகிமையை கண்டடைய நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? அடுத்த வசனம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அல்லேலூயா. இப்போ விதைக்கிறத ஒன்று நான் சொல்லுங்க. முதல்ல என்ன விதைக்கணும்? இங்கே இல்லை, நம்ம இது வரைக்கும் தியானிச்சது கொஞ்சம் நீதியை, அதுக்கடுத்து நீதியும் நியாயம், அதுக்கடுத்து இங்கே வாண்டுடைய வார்த்தை சொல்லுது, நன்மையை விதைக்கணும். என்ன செய்யணுமா? போட்டிருக்கா இல்லையா? நன்மை செய்யுங்கன்னு போட்டிருக்கா இல்லையா? வாசிங்களே. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் நன்மை செய்யணும். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் உங்களுக்கு, நாம் ஒவ்வொரு பேசுகிற பேச்சினாலும் சரி, செய்கிற செய்யினாலும் சரி, நடக்கினாலும் சரி, எல்லாமே நம்ம பூமியில் விதைச்சிக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்போ நீங்கள் நன்மை செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் இப்போ நீதியை விதைக்கிறீங்கன்னு அர்த்தம். நன்மையை விதைக்கிறீங்க. இந்த நன்மை விதைக்கிற பொழுது நிச்சயமாக இது ஒரு நாள் பலன் கொடுக்கும். அல்லேலூயா. கொடுக்குமா கொடுக்காதா? நிச்சயமாய் பலன் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு, அதாவது உங்கள் திராணி எவ்வளோ இருக்கோ அந்த திராணிக்கு தக்க நன்மை என்ன செய்யணும்னா செய்து கொண்டே இருக்கு. உங்கள் திராணி எவ்வளோ இருக்குதோ செய்யுங்க. பாருங்கள், அதுக்கு மிஞ்சினாப்புல கர்த்தர் பலன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ தாவீதை கொஞ்சம் நம்ம போய் பார்க்க போகிறோம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 21 அடுத்து 25. கர்த்தர் என் நீதிக்கு தக்க பலன் அளித்தார், சுத்தத்திற்கு தக்க சரி கட்டினார். 25ல் 2 வசனம் ஏறத்தால ஒன்று போல தான் இருக்கும், ஒரே அதிகாரம் தான். இதை 18ஆம் சங்கத்தில் வாசிக்கலாம். ஏன்னா 22ஆம் அதிகாரமும் 18ஆம் சங்கம் 2 ஒன்று தான். நல்லா கவனிச்சு பாருங்கள். இவர் என்ன சொல்கிறார்? தன்னைத்தானே ஒரு அறிக்கை செய்கிறார். எப்படி? கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக பதிலளித்தார். ஆண்டு சொல்ற காத்திருக்க ஆண்டுடைய பிள்ளைகள் நல்லா கவனமாக கேளுங்க. இது தாவீது என்ன நீதி செஞ்சார்? நன்மை குறித்து இந்த டாப்பிக்கில் வந்துக்கிட்டு இருக்கோம். என்ன நீதி செஞ்சார்? டைரெக்டாக வருவோம். இவன் பொண்ணு கொடுத்த மாமனார் பொண்ணையும் கொடுத்துட்டு மருமக உயிரி வாங்க பார்க்குறான். யோனத்தான் வந்து சொல்கிறான், எப்பா என்னப்பா இப்படி செய்கிறீங்க? அவன் தன்னுடைய ஜீவனை கையில் பிடிச்சிட்டு கோழியாத்துட்டு போய் யுத்தம் செஞ்சு ஜெயிச்சு நமக்கு தேசத்துக்கும் நமக்கும் வெற்றி தேடித்துந்தானே, அவனை கொல்ல பார்க்குறீங்களே. சொன்னால் உடனே ஸ்ட்ரக்காகி நின்றுட்டு சரி நல்லவன் ஆயிடுவான். அப்புறம் திரும்ப அந்த ஆவி வந்து தாக்கின மாத்திரம் என்ன செய்வான்? தாவீதை ஈட்டி எடுத்து குத்துருக்கு பார்ப்பான்.
தாவீது அவங்க மனைவியோட குடும்பத்தில் தங்கியிருக்கும்போது கட்டிலோடு தூக்கிட்டு வந்து கொள்றதுக்கு பார்ப்பான். பெலிஸ்தர்கிட்ட அனுப்பிச்சி விட்டு பெலிஸ்தரோடு கூட யுத்தத்தில் சாகட்டும்னு சொல்லி பெலிஸ்தர்கிடத்துக்கு அனுப்பிச்சி விடுவான். எப்படியாவது தாவீது என்ன செய்யணும், சாகணும். ஏன்னா அவன்கிட்ட பொறாமையின் ஆவி, காய்மகர் ஆவி இவனுக்குள்ளே இருக்கனால தாவீதை கொல்லணுன்ற. ஆனால் இந்த தீய விதை விதைத்து கொண்டிருக்கிற இந்த மனுஷனுக்காக தாவீதோ அவனுக்கு திரும்பி விதைச்ச விதைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நன்மையை விதைச்சான். நல்ல சந்தர்ப்பம், ஒரே ரெண்டு வெட்டா வெட்டாமல் ஒரே வெட்டா வெட்டி கொள்கிறேன், 2 குத்தா குத்தாமல் ஒரே குத்தா குத்தி கொள்கிறேன்னு சொல்லி கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஏறத்தாழ நீங்கள் 2 சாமுவேல் புத்தகம் 22 அதிகாரத்திலும் ஸ்தோத்திரம் 1 சாமுவேலில் 24 அதிகாரத்திலும் 26 அதிகாரத்தில் 24 6 26 9 இந்த 2 பகுதியில், அதாவது ஒரு பகுதியாக இருக்கும். இந்த பகுதியில் வாசிக்கிற பொழுது 1 சாமுவேல் புத்தகத்தில் வாசிக்கிற பொழுது கூட இருக்கிற சேவகர்கள் அல்லது அபிஷா இவங்களாம் சொல்கிறாங்க, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தன் மேல் ஸ்தோத்திரம். இங்கே பாருங்கள், நாம் அடிக்கடி இந்த யோசிப்பு குறித்து தியானிப்போம். எப்படி தேவனுக்காக பாவம் செய்து நான் குற்றமில்லாமல் போக முடியாது, நான் தேவனுக்கு பயப்படுறேன், அடிக்கடி யோசிப்பு அந்த சொல்கிறத நம்ம சொல்லுவோம். இந்த தாவீது சொல்கிற வாக்கை பாருங்கள், அபிஷேகம் பண்ணுவித்தன் மேல் கையை போட்டுட்டு நான் குற்றமில்லாமல் போக முடியுமா? அப்போ என்ன அர்த்தம் பாருங்கள். நம்ம அநேக நேரத்தில் எல்லாருக்குமே நமக்கு கோபமாக வரும். ஆனால் உண்மையிலேயும் கோபப்படுற நேரத்தில் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்ற எண்ணம் நம்மகிட்ட வரும். அவங்க தேவனுடைய ஊழியக்காரர்கள் அப்படின்ற எண்ணம் நம்மகிட்ட வரும். அன்பு சமுதிரம் இருக்கிறோம், அவனுடைய பிள்ளைகள். இந்த தாவீது சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுதெல்லாம் இந்த சவுலை கொல்லவே இல்லை. இவனும் கொல்லலை, கொல்ல போனவங்களையும் கொல்ல விடலை, தடை செஞ்சிட்டான். அப்போது இந்த தாவீது சங்கீதம் பாடும்போது 18 சங்கீதத்தில் சரி 2 சாமுவேல் 22 சரி, என் நீதிக்கு தக்க எனக்கு கர்த்தர் பதில் அளித்தார். என்னங்க நீதி? இதாங்க, தீமை செய்ய வந்தவனுக்கு நன்மை செய்தான் தாவீது. என்ன தீமை செஞ்ச வந்தான்? இவனைத்தான் கொல்ல வந்திருக்கிறான். யார? தாவீதைத்தான் கொல்ல வந்திருக்கிறான் சவுல். ஆனால் கொல்ல வந்தவனை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு. இவன் என்ன செய்யலை? கொல்லலை. அதுக்கு பதிலாக ஒரு தடவை அவனுடைய சால்வை அறுத்து கொள்வான், ஒரு தடவை தண்ணி சொம்பு எடுத்துக்கிடுவான், தூரத்தில் போய் நின்றுட்டு வான் பண்ணுவான், இந்த தெள்ளு பூச்சியை எதுக்குயா தேடி வர்ற, என்னை கொல்றதுக்கு எதுக்கு ஒரு வேட்டைக்கார மாதிரி தேடி வர்ற, அப்படியே மன்னிப்பு கேட்பான் சவுல். ஐயோ மன்னிச்சிருப்பா தாவீது, உன்னை போய் நான் கொல்ல வந்தேன். அப்படி திரும்பி போய் மனம் திரும்பிடும், கொஞ்ச நேரத்தை மறந்து போயிடுவான். பிசாசு எப்பயும் அப்படித்தான். ஒரு தடவை நம்மகிட்ட அடிபட்டு போனால் திரும்பி வராமல் இருக்குன்னு சொல்லி நம்ம நினைக்கவே கூடாது. மறுநிமிஷமே பிசாசு வேறு வேஷம் போட்டு வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகாப்பு காலத்தில், ஆகாப்புடைய மகன் காலத்தில் சீரியர்கள் யுத்தத்துக்கு வருவாங்க. சீரியர்களை இஸ்ரவேலர்கள் அடின்னு அடித்து நொறுக்கி தள்ளி விட்டுருவாங்க. அப்போ தான் யுத்தம் முடிச்சிருக்கும். அடுத்த ஒரு யுத்தத்தில் வருவாங்க, அப்போயும் அடித்து தள்ளி விட்டுருவாங்க. சரி கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கலாம்ல, திரும்பமாக பெரிய படையை கூப்பிட்டு வருவாங்க. இந்த பாருங்கள், பிசாசுடைய தந்திரம் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, நாம் சோர்ந்து போகிற வரைக்கும் அவன் சோர்ந்து போகவே மாட்டான். அவன் என்ன செய்வான்? திரும்பி வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பான். நாம் சளைச்சி போய் நம்ம தான் சோர்ந்து போய் நம்ம தான் வெற்றியை இழந்து போயிடுவோம். அப்படி இருக்கவே கூடாது. இந்த பிசாசு இந்த தாவீது சவுல்கிட்ட ஏவினதுனால, இந்த காய்மகார ஆவி அவன்கிட்ட பிடிச்சதுனால இந்த தாவீதை கொல்லணும். தாவீது நன்மை செஞ்சுட்டானே, திரும்பி போய் சரி நன்மை செஞ்சுருக்கு தீமை செய்யணும்னு சொல்லி வீட்டில் இருக்கலாம்ல, இருக்க மாட்டான். திரும்பி ஆளை கூப்பிட்டு வருவான், படையை கூப்பிட்டு வருவான், தேடி வருவான். இதே தான் அவனுக்கு பிழைப்பு. ஆனால் வருகிற பொழுதெல்லாம் தாவீது அவனுக்கு நன்மையே செய்தான்.
நன்மை செய்த தாவீதான் கர்த்தர் அவனை ஆஸ்வதித்து தேசத்தில் உயர்த்தி வைத்தார், மகிமையை கண்டடைந்தான். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது தேவ சமூகத்தில் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பிரிச்சுவல் காரியங்களை பார்த்துட்டு நாம் ஜெபித்து படிக்க போகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ 23ஆம் வசனத்திலிருந்து வாசி. 23, 24, 25 3 வசனம் வாசிங்க. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஆ ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் ஆ அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தானே கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமை. போதும், நம்ம 25 வரைக்கும் தான் வாசிக்கணும். இப்போ கொஞ்சம் வசனங்களை வாசிக்கிற பொழுது பாருங்கள். 23 ஆண்டு கடைசியில் என்ன சொல்கிறாரு? அனுதினமும் தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்று. என்னை பின்பற்ற கடவன். இப்போது தேவ சமுதிரக்கு தேவ பிள்ளைகள் கவனமாக கேளுங்க. நீதிமொழி 21, 20 ஞாபகப்படுத்தி பாருங்கள். நீதியையும் தயவையும் பின்பற்றுகிறவன். இப்போது நீதின்னு சொன்னால் ஆண்டவர் இயேசுன்னு சொன்னேன். ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் தியானிச்சிருக்கோம். இப்போ நம்ம தியானிக்க போகிற பாருங்க, என்னை பின்பற்ற கடவன். இப்படி என்னை பின்பற்ற கடவன் சொல்கிற போது ஆண்டவர் சொல்கிறாரு, விரும்பினால். முதல்ல தொடக்கத்தில், கடைசி முடிக்கும்போது பின்பற்ற கடவன்ட்டார். இது கண்டிஷன். முதல்ல ஆமாம், இஃப் யூ ஃபாலோ மீ, என்னை பின்பற்ற விரும்பினால், இனி வர விரும்பினால் அவன் முதல்ல என்ன செய்யணும்? தன்னைத்தானே வெறுக்கணும். அடுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொள்ளணும். இது 2 காரியம் எப்படிப்பட்ட காரியம்? தன் மாம்சத்தை வெறுத்தவர்கள் யாரோ உண்டா? தன்னை சரித்தை யாராவது வெறுப்பாங்களா? ஆனால் இங்கே தன்னைத்தானே சொன்னால், என்னுடைய சுய லாபம், என்னுடைய சுய எண்ணங்கள், சுய பெருமை, சுய காரியங்கள் அநேக என்னச்சுன்னா என்னை பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இது தேவனுக்கு பிடிக்காத காரியம். இப்படிப்பட்ட அநேக தேவ சித்தமில்லாத சுய சித்தத்தை நான் என்னச்சுன்னா என்னை வெறுத்து, தன்னை வெறுத்து, தன்னைத்தான் வெறுத்து வெறுக்கிற ஒரு அனுபவம். ஏன்னா ஆண்டவர்கிட்ட பிடிக்காத அநேக காரியங்கள் என்கிட்ட இருக்குது. அதெல்லாம் நான் என்ன செய்யணும்னா நிச்சயமாக வெறுக்கணும். அல்லேலூயா. என்னை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு ஆடி அநேக காரியங்கள் நான் சொல்லலாம். ஆனால் நான் உங்கள்கிட்ட சொன்ன காரியத்தை சொல்கிறேன். அதிகாலையில் தேவனை அதிகாலை தேவனை கண்டறிவார்னு சொல்லி ஆண்டு சொல்லியிருக்கிறார். அப்போது ஆண்டு ஜெபிக்கிற நேரத்தில் முக்கியமான நேரம் எதுன்னு சொல்லி நினைக்கிறாரு? காலை நேரம், அதிகாலை நேரம் அவரை தேடுறது நல்லதுன்னு அவரே சொல்லி வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு அதிகாலையில் ஜெபிக்கிற பிடிக்கும்? நம்ம சொல்ல முடியுமா? அதிகாலையில் ஜெபிக்கிற பிடிக்குமா? எத்தனை பேர் அதிகாலை ஜெபிச்சிருக்கீங்க? ஜெபிக்கிறோம், ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அதிகாலைன்னு சொன்னால் வெடிச்ச பிறகு கிடையாது. ஏர்லியர் மார்னிங், அதிகாலையில் ஆண்டு தேடுதல். நல்லா கவனிச்சு கேளுங்க. அப்போது நான் அதிகாலையில் தேட சொல்லியிருக்கிறார். நான் தேடலைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்னை நான் இன்னும் நேசிக்கிறேன்னு அர்த்தம். இதைத்தான் சொல்கிறாரு, நீ காலையில் அந்த உனக்குரிய உறக்க நேரத்தை நீ வெறுத்துரு. நான் சொல்கிற காரியம் நல்லதா கெட்டதா, விளங்குதா விளங்கலையா? தன்னைத்தான் வெறுத்தல். நம்ம மறுத்துட்டோம்னா நம்ம செத்துல போவோம். அப்படி நான் தேவனுக்குரிய காரியங்களில் எனக்கு விரோதமாக போராடுகிற அனைத்து காரியங்கள் நான் ஒமிட் பண்ணி அதை அகற்றி வச்சு என் தேவனுக்கு பிரியமானது என்ன என்று சொல்லி நான் பார்த்து அதை செயல்படுகிற பொழுது நான் தன்னைத்தானே வெறுக்கிறேன், என்னை நானே வெறுக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேச்சில் அநேக நேரங்களில் மனுஷனை பிரியப்படுத்த முடியாது நான் பேசுகிறேன். மனுஷனுக்கு பிரியமாக நடந்து கொள்ளுமே நான் செய்கிறேன். அப்போது அதெல்லாம் வெறுத்துடணும். என்னை நானே நான் நினைச்சினோம், தன்னைத்தானே என்ன சொன்னான் வெறுக்கணும். ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் மனுஷருக்கு ப்ளீஸ் பண்ணுற மாதிரி தான் மனுஷனை பிரியப்படுத்த மாதிரி நம்முடைய செயல்கள் அனைத்துமே இருக்குது. ஸ்தோத்திரம். ஒரு முதல் மந்திரி அல்லது ஒரு முக்கிய ஆள் வர்றாங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா ரோடு அங்கே இருக்கிற எல்லாம் பயங்கரமாக நீட்டாக இருக்கும். அவங்க வர்ற மேடையிலேருந்து சகலமும் ரொம்ப
பயங்கரமாக காரியங்களை செஞ்சுருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்தில் தேவன் தங்குகிற ஆலயத்தை அநேக நேரங்கள் நம்ம தீட்டுப்படுத்திடுறோம். குடிகாரங்க மட்டும் இல்லை, பொய் பேசுகிறனாலையும் மாற்றி பேசுகிறனாலையும் நாம் சில காரியங்களை தவறாக நடத்துகிறனாலையும் இந்த தேவனுடைய ஆலயத்தை நம்ம நினைச்சோம் அநேக நேரங்களை தீட்டுப்படுத்துகிறோம். தீட்டுப்படுத்துகிற காரியங்களை தன்னைத்தானே வெறுத்தா தான் நம்ம முடியும். இதோட தொடர்ச்சி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அனுதினமும் தன் சிலுவையை எடுத்து கொண்டு வரணும். இப்போது அதிகாலை அது எழுந்திருக்க முடியல, ஆனால் எழுந்திருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருமே இப்போது எங்கள் வீட்டை பொறுத்தல இப்போ 11:30 ஆயிடுது, 12 கூட ஆயிடுது. இப்போது நைட் லேட்டாக படுத்தா காலையில் சீக்கிரம் எந்திரிச்சிருமா? எந்திரிக்க மாட்டோம். அப்போது நைட்டு லேட்டாக படுக்கிறதுனால காலை எந்திரிக்க நம்ம கஷ்டம். இப்போ காலை எந்திரிச்சோம்னா இப்போ நான் சிலுவையை எடுக்கிறேன் தேவ சமூகத்தில். அப்போது என்னுடைய ப்ரிவிலேஜை நான் என்ன செய்கிறேன், அதை அவாய்ட் பண்ணுறேன், ஒதுக்கி வைக்கிறேன். நான் தூங்கலாம், நான் எந்திரிக்காமல் தூங்கலாம், 6 மணி வரைக்கும் கூட தூங்கலாம், 7 மணி வரைக்கும் கூட தூங்கலாம். யார் என்னை கேட்க போகிறா? ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் என்னுடைய அலறத்தை பாருங்கள், 4:50க்கும் என்னோடய அலறம் இருக்குது. தேவ சமூகத்தில் எழுந்திரிச்சு சோமன்ட்டு வேத வாசித்துட்டு நான் கொஞ்சம் நேரத்துக்குள்ள வாக்கிங் போயிடுவேன். இது ரெகுலராக ரொட்டீனாக நடக்கிற ஒரு காரியம். என்றைக்காவது நான் ரொம்ப டயர்டில் எங்கேயாவது ரொம்ப வெளியூர் போயிட்டு வந்துட்டோம்னா இந்த அலாரம் அடிக்கிறது கூட தெரியாது. அந்த அலாரம் அடிக்க கூட தெரியாது. பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் எந்திரிச்சோமா மனசு வாதிக்கும், இப்படி தூங்கி இருக்கமே, இப்படி இருக்கமே. அப்போது சிலுவை எடுத்தல் என்று சொன்ன என்ன, எனக்குரிய காரியங்களை நான் என்ன செய்யணும், ஒதுக்கி வச்சு என் தேவனுக்குரிய காரியங்களை நான் செய்கிற பொழுது, ஹல்லேலூயா. இது பாசிட்டிவ் மட்டுமா? தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், இந்த காலை நேரத்தை மட்டும் உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. ஒவ்வொன்றா சொன்னால் உங்களுக்கு நேரம் காணாது, அதுக்கப்புறம் உங்களை குத்தி பேசுகிற மாதிரி இருக்கும். தேவசபையில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு காரியத்திலும் நான் தேவனுக்கு பிரியமா நான் என்ன சொன்னால் என்னை வெறுக்கணும். அதுக்கடுத்து எனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை ஒரு பாரமான சிலுவை இருக்கும். அந்த சிலுவையை எனக்கு சுமக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் என் மேலே வைக்கவே மாட்டார். நான் என்னத்தை சுமப்பனோ அந்த சிலுவை என் மேலே வச்சுருப்பார். அப்போ ஒவ்வொரு பாரங்களையும் நாம் என்ன சொன்னால் ஒதுக்கி தள்ளாமல் சுமந்து கொண்டே வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது ஆண்டவர் எதுக்கு இதை சொன்னார் கவனித்து பாருங்கள். இதோடைய ஆர்ஜினை இதே பகுதியை மத்திய எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 24-25 வசனத்தில் இந்த காரியங்கள் இருக்குது. ஆனால் அதனுடைய துவக்கத்தை குறித்து நம்ம வாசித்தோம்னா அது நமக்கு நல்ல வழங்கும். என்ன துவக்கம்? மத்தேயு 17:21-23 வரைக்கும் வாசிங்க. கொஞ்சம் கவனமாக. மத்தேயு 17:21 இருந்தா அதாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. ஸ்தோத்திரம். ஆ 16:21 வாசி. சாரி, மத்தேயு 16:21 வாசிங்க. நாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் இந்த சிலுவையை சுமந்துட்டு வான்னு சொன்னார் பார்த்தீங்களா? அதை சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சீடர் சொல்கிறாரு, இப்போ மனுஷகுமாரன் மகிமையடை போகிறாரு, அவர் புறஜாதியால் கொல்லப்பட போகிறாரு, ஆனால் 3 நாள் உயிரோடு எழுந்திருப்பார். இதெல்லாம் வரிசை சொல்லிக்கிட்டே வர்றார். பேதருக்கு வந்தது பாருங்கள் கோபம். 22 வசனத்தில் பேதுரு கூப்பிட்டு போய், ஆண்டவர் கூப்பிட்டு போய் தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இது செல்ஃபிஷ், சுயம். ஏன் தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா கவனிங்க. நான் இன்றைக்கி கூட தம்பிகிட்ட சொன்னேன், 2 வாரம் நல்லா நம்ம ரொம்ப சோதனை பண்ணிக்கிருந்தீங்க, இந்த வாரம்
ஆலயம் ஆனால் சோத்திர சத்தம் இல்லை, எங்கள் ஆலயத்தை ப்ரிப்பேர் பண்ணுற காரியம் குறைவாக இருந்துச்சு. நல்லா கவனிச்சு கேளுங்க. இந்த என்னைக்கு ஆண்டவர் இந்த மனுஷனில் புகழ்கிறாங்களோ அன்னைக்கே பிரச்சனை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆண்டு கேட்குறாரு, நீங்கள் மக்கள்லாம் எல்லாம் யாருன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள். எல்லோரும் சொன்னாங்க, ஒருத்தவங்க உங்களை எரேமியான்றாங்க, ஒருத்தவங்க உங்களை தீர்க்கதரிசி ஒருத்தன்றாங்க. சரிப்பா, நீங்கள் என்னை யார் சொல்கிறீங்க? என் கூட இருக்கேன், நீங்கள் என்னை யாருன்னு சொல்கிறீங்க? பேதுரு சொல்கிறாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நீ கிறிஸ்து. பயங்கரமான ஒரு ரெவலேஷன், வெளிப்பாடு. யாருக்கு? பேதுருக்கு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, பிதா உனக்கு வெளிப்படுத்திருக்கிறார். அப்போ பயங்கரமான பேதுரு காலை தூக்கிட்டார். அப்பா, பிதா வெளிப்படுத்த இன்னைக்கு நான் நாட்டை சொல்லிட்டேன். காலர் தூக்கி விட்டுறார். கொஞ்ச நேரத்தில் பாடுகளை பற்றி பேசுகிறார் ஆண்டவர். இந்த வாரு மனுஷகுமாரனை கொல்ல போகிறாங்க, சாகடிக்க போகிறாங்க, சிலுவையில் அறைய போகிறாங்க. சொன்ன மாத்திரத்தில் பேதருக்கு வந்துச்சு பாருங்க கோபம். இப்போ ஏற்கனவே முந்திரி கொட்டவர், இப்போ கொஞ்சம் ஆண்டர் இயேசுவர் ஹானர் பண்ணி வச்சிட்டாரா. இப்போது ஏசுனாருங்க, வாங்க 11 சீசர் கொஞ்சம் தனியாக இருங்க, நம்ம ரெண்டும் ஒரு இடத்துக்கு போவோம். தனியாக போய் கூப்பிட்டு ஏசுனார். திட்டுன்னு திட்டுறாப்புல. உங்களுக்கு இது நடக்கக்கூடாது, உங்களுக்கு இது சம்பவிக்கக்கூடாது. இந்த வசனம் வாசித்து பாருங்க. தனியே அழைத்து கொண்டு போய் ஆண்டவரை இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள. ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் அவனுக்குள்ளே இருக்கிற ஆவியை கடிந்து கொள்கிறார். அப்போ அவனுக்குள்ள என்ன ஆவி? தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூட ஆவிக்கு பேதிட்ட ஒரு ஆவி கிரேசி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பரலோகத்தின் தேவனுடைய வெளிப்பாடு பேதற்கு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்குள்ள சைத்தான் வந்து தேவ திட்டத்துக்கு உரமாக பேதருக்குள்ளேருந்து பேச தொடங்கிட்டான். அல்லேலூயா. அதனால இப்போ ஒரு வெளிப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நான் எந்த நேரமும் நான் பேசுகிறது எல்லாமே சரியானதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க, தீர்மானிக்காதீங்க. முக்கியமான வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லா நேரமும் நான் பேசலாம் சரித்தான்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யாதீங்க, சாதிச்சிடாதீங்க, நினச்சிடாதீங்க. ஏன் தெரியுமா? பிதாவின் வெளிப்பாடு வரும்போது ஏசுனார்கிட்ட போய் நீங்கள் தான் கிறிஸ்துன்னு சொல்வீங்க. பிதாவின் வெளிப்பாடு போய் கொஞ்ச நேரத்தில் தனக்கு பாடு வரப்போகுது, ஏசுனார் விட்டு போகிறேன்னு சொன்ன மாத்திரத்தில் உடனே மேற்படியாக தூண்டி விட்டு இது உமக்கு நேரிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதோட முடிச்சானா? ஏசுனார் என்ன செஞ்சானா? கடிந்து கொண்டானா. இப்படியா இருப்பீங்க? சரிப்பட்டு வராது. இதெல்லாம் பேசவே கூடாது, வாயில் இந்த வார்த்தை வரவே கூடாது. கடிந்து கொள்ள தொடங்கினான். அந்த வார்த்தையை தொடர்ந்து வாசிக்க பாருங்க. அவரோ திரும்பி பார்த்து, எனக்கு பின்னாக சாத்தானே, நீ எனக்கு இடலாக இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்ற சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்ற விலை சிந்திக்கிறார். இப்போ தாங்க ஆண்டவர் சொல்றாரு, தன்னைத்தான் வெறுத்து, எப்பா உன் கூடயே நான் இருந்துக்கிட்டே இருக்கணும். உனக்கு சாப்பாடு நேரத்தில் 5 அப்பத்தை 5000 குடும்பம் போசிக்கிறாப்புல, அது மீதி 12 கூட நிறைய எடுக்கிறாப்புல, உன் கூடயே நான் மாம்சத்தில் பூமியில் இருந்துக்கிட்டே இருந்தால் உனக்கு நல்லாயிருக்கும். நான் மரித்து உயிர் தெழுந்தா தான் பூமி முழுவதுக்கும் ரட்சிப்பு சென்றடையும். அதை தடுக்கிறதுக்கு நீ பார்க்குறியே, இது சரிப்பட்டு வராது. நான் சிலுவை எடுத்துக்கொள்ள போகிறேன், நீயும் ஸ்பிரிச்சுவல் சிலுவை என்ன செய்யும், ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொண்டு என்னைய ஃபாலோ பண்ணி வா. எத்தனை பேருக்கு இந்த காரியங்கள் வழங்குது? அல்லேலூயா. இங்கே பாருங்க, அநேக குடும்பங்களில் பிள்ளைகள் சிலுவையாக இருக்கலாம், தார்மாராக ஓடும். கணவன் சிலுவையாக இருக்கலாம், வித்தியாசமாக நடப்பாங்க. மனைவி சிலுவையாக இருக்கலாம், கூட பிறந்த சகோதரன் சிலுவையாக இருக்கலாம். இவங்களை ஒதுக்கி தள்ளி விட்டுட்டு நாம் வெற்றி வாழ்க்கை வாழான்னு சொல்லி ஒதுக்கி தள்ளினீங்கன்னா கூடவே கூடாது. இந்த சிலுவையை நீங்கள் அனுதினமும் சுமந்தே தான். அல்லேலூயா. கிறிஸ்தவ குடும்பத்தில் அநேக குடும்பங்கள் இன்றைக்கி விவாகரத்து நடக்குது. பொறுத்துக்கிற முடியல, சகிக்க முடியல, தாங்கிக்கிற முடியல. அங்கே போய் அந்த கம்ப்ளைண்ட் விசாரித்த பிறகு ஒன்றுமே இருக்காது. மக்கள் சொல்லுவாங்களே, ஈகோ, இதுதான் எங்கே பார்த்தாலும். இவன் கூட வாழ மாட்டேன், இவன் கூட வாழ மாட்டேன். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. பிள்ளைங்களா, சத்தியம் தொனித்து கொண்டிருக்கு. என்ன பேசுகிறீங்க?
தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த காரணத்தை கொண்டும் எனக்கு ஒரு சிலுவை கொடுக்கப்படுங்கன்னா அந்த சிலுவையை நான் வெட்டி போடவோ அல்லது தூக்கி எறியவோ நான் தனிமையில் பயணம் பண்ணவே கூடாது. அனுதினமும் ஆண்டு சொல்லிட்டார். ஆண்டு சொன்னதுக்கு அப்பியலே கிடையாது. ஒவ்வொரு நாளும் என் பாடுகள் மத்தியில் தான் நான் பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், பிரயாணம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதாங்க மகிமை அடைய முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை இன்றைக்கி நம்ம முடிக்க போகிறோம். இப்போ நீதியை மட்டும் பார்த்துட்டு வந்தோம். கடைசியில் தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு அருங்கள். பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் விவசாயம் செஞ்சு அந்த விவசாய கதிர்களை அறுக்கும்போது அரிகளில் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அரிக்கட்டை கட்டும்போது சிந்துது பார்த்தீங்களா? அதை என்ன செய்யணும்? அந்த ஓனர், அந்த எஜமான் திரும்பி இப்போ அந்த அரிக்கிறதுக்கு சிந்தினதை எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது. அதை என்ன செய்யுமா? ஏழைகளுக்கு விட்டுருணுமா. இது நியாயப்பிரமாணம், வேத வார்த்தை. அப்போது நீங்கள் கலாத்தியர் 6:8 எடுத்து வாசித்தீங்கன்னா அது நன்மை செய்யும் சொல்லி நீங்கள் கதிரை சிந்த விட்டீங்கன்னா அது நன்மை செய்தல். ஹல்லேலூயா. நீங்கள் வீதியில் போகும்போது வரும்போது பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது அநேகர் கையேந்துவாங்க. சிலர் பார்க்கும்போது நம்ம கொடுக்க மனசு இருக்காது, விட்டுருங்க. சிலர் பார்க்கும்போது கொடுக்க மனசு இருக்கும், ஆனால் கொடுக்க மாட்டோம். ஆனால் கொடுத்துருங்க, நன்மை செஞ்சுருங்க. கதிரை சிந்த விடுங்க. எல்லா கதிரும் கட்டாக நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டாம். சிலதை என்ன செய்யணுமா? சிந்த விடணுமா. இதைத்தான் ரூத்தின் புத்தகத்தில் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்தில். அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அவளுக்காக நீங்கள் கதிர்கட்டு கட்டும்போது சிலதை என்ன செய்யுங்க? சிந்தறி விடுங்கள், சிந்த விடுங்கள். அப்போ அவருக்கு எவ்வளோ தயவு இருந்திருக்கா பார்த்தீங்களா? தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு அருங்கள். இன்னுமா வேதம் சொல்லுது. உபாகமத்து புத்தகம் வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வயலில் இருக்க 100 கதிர்கட்டை கொண்டு போகும்போது ஒரு கதிர்கட்டை வச்சுட்டு வந்துட்டீங்க, 99 கதிர்கட்டை வீட்டுக்கு கொண்டு போயிட்டீங்க. அந்த ஒரு கதிர்கட்டை திரும்பி எடுத்துகிட்டு வர்றதுக்காக நீங்கள் என்ன செய்ய? அந்த வயலுக்கு போகாதீங்க, அதை விட்டு விடுங்கள். எளியவர்களுக்காகவும் திக்கற்றவர்களுக்காகவும் ஒன்றுமில்லாதவருக்கு அதை என்ன செய்யுங்க? விட்டுருங்க. மறந்தது இனி நினச்சி பார்த்து என்ன செய்ய? அதை தூக்கி வராது. ஹல்லேலூயா. தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு அருங்கள், நன்மை செய்யுங்க. தேவ சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள், நீதிக்கு என்று விதை விதையுங்கள், தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பாருங்கள். அந்த வார்த்தையுடைய முடிவு சொல்லுது, நீதியை வர்ஷிக்கப்படும் மட்டும். ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் கர்த்தரை தேடிக்கிட்டே இருப்போம். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை மகிமையை கண்டடை செய்வாராக. ஆமென். கண்களை முடி ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமை பிதாவே, இந்த வேலை தெய்வ சமூகத்தில் இந்த நாளின் வார்த்தையை அநேக ஆவிக்குரிய சத்தியங்களை எங்களுக்கு போதிச்சதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நீதிக்கென்று விதை விதைத்து தயவு கொத்ததை அறுப்பு இருக்க வேண்டும் என்று சொன்னீங்க. நீதி விதைக்கணும், நீதி நியாயத்தை விதைக்கணும், நன்மையை விதைக்கணும். ஆண்டவரை தேவ சமூகத்தில் நாங்கள் கடைசியாக எங்கள் ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையை நாங்கள் தியானிக்கிற பொழுது, என் நிமித்தமாக, என் நாமத்தின் நிமித்தமாக நீங்கள் பூமியில் எவைகளை இழக்கிறீர்களோ அவைகளை 100 ரத்தனையாக இம்மையிலும் மறுமையில் பெறுவீர்கள் சொன்னீங்க. ஆண்டவரே, மெய்யாகவே நான் இயேசுவுக்காக எதை இழந்தேனோ அதை நான் பெற்றுக்கொள்ளாமல் போவதே இல்லை. நான் 100 மடங்கு பெற்றுக்கொள்வேன். நான் 100 மடங்கு பெற்றுக்கொள்வேன். சில சுகத்தை இழந்திருக்கலாம், சில சொந்த பந்த இழந்திருக்கலாம், உறவுகளை இழந்திருக்கலாம், உரிமைப்பட்டவங்களை இழந்திருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறவர், நன்மையை பிரதிபலனை 100 மடங்கு திருப்பி கொடுக்கிறவர். தேவ சமூகத்தில் சகிப்போம், ஜெயிப்போம், வார்த்தையின்படி மகிமையை கண்டடைவோம். ஆண்டவரே எங்களுக்கு நன்மை செய்யும். மீதியான விளையும் காலங்களில் கர்த்தர் பொறுப்பத்துக்கலாம். மீட்பர் ரட்சகர் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் விடுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் வழியெடுத்து இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம் ஆண்டவரோடு தங்கியிருப்பதாக. ஆமென்.